அனிருத் அண்ட் நெல்சன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து விழுந்து அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை காட்டுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷேடோவில் வந்துட்டு அந்த கண்ணாடி இப்படி ஸ்ட்ரைக் ஆகி பின்னாடி ரஜினி சார் இருக்கிற அந்த ஒரு ஷாட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரானரியான ஷாட். அது பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்டிங் அந்த இடத்துல. அந்த ஒரு காட்சிக்காகவே அந்த ஒரு சீன் அவரை வந்துட்டு அழகாக எடுத்ததுக்காகவே நெல்சனை வந்துட்டு பாராட்டலாம். அதை தாண்டி வசனங்கள்னு ஒவ்வொரு டைலாக்ஸும் அவங்க 2 பேரும் பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சொல்லுவார், இந்த பாம் வந்துட்டு கீழே விழுந்துடும், பாரேன் போகிற போக்கில் இது விழுந்தது கூட தெரியாமல் போகிறாரு அப்படின்னு சொல்கிற அந்த இடமா இருக்கட்டும். அதை வந்துட்டு பார்த்துட்டு உடனே அனிருத் ரியாக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். அது ஆக்சுவலி லிட்டரலாக என்னென்னா, ரஜினி சார் கலாய்க்கிறாரு. அதாவது ஒரு மனுஷன் போகிறாரு, கீழே விழுந்ததை கூட தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டுருக்காரு பாருன்னு சொல்லி தான் கலாய்க்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு கூட வந்துட்டு தலைவரை கலாய்ச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த ஒரு உணர்வெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. சில பேர் வந்துட்டுங்க கலாய்ப்பாங்க, அது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி இரிட்டேட்டே ஆகாது. ஆல்மோஸ்ட் நெல்சன் வந்துட்டு அந்த ஜோனில் தான் இருக்கிறாரு.